ஹலோ மக்களே! யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ட்ரெக்கிங் போறீங்க. அதுவும் 16,000 அடி உயரத்துல இருக்கிற ஒரு பனிக்கு நடுவுல ஒரு ஏரிய பார்க்குறீங்க. அந்த ஏரியோட தண்ணிக்குள்ளேயும், கரையும் சுத்தி நூற்றுக்கணக்கான மனித எலும்புகள் சிதறி கிடக்குது. சில உடல்கள்ல இன்னும் சத கூட அழுகாம அப்படியே இருக்கு. இது ஏதோ ஹாரர் படத்தோட சீன் இல்ல. நம்ம இந்தியால உத்தரகாண்ட்ல மாநிலத்துல இருக்கிற ரூப்கோண்ட் அப்படின்ற ஏரியோட நிஜமான காட்சி தான். இது ஒரு சாதாரணமான டூரிஸ்ட் ஸ்பாட் இல்ல. வருஷத்துல பாதி நாள் இது பனிக்கட்டியா தான் இருக்கும். ஆனா வெயில் காலம் வந்து அந்த பனி உருகும்போது தான் அந்த ஏரிக்குள்ள இருந்து நூற்றுக்கணக்கான மனித எலும்புகள் மேல வரும். இதனாலேயே இதுக்கு ஸ்கெலிட்டன் லேக் அப்படின்னு பேரு. யார் இவங்க? இவங்க எப்படி செத்தாங்க? இது ஒரு சாபமா இல்ல விபத்தா? வாங்க ரூப்கண்ட் ஏரியோட மர்மத்துக்குள்ள போவோம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. 1942வது வருஷம், அதாவது இரண்டாம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கிற அந்த காலத்துல ஹரிகிஷன் மதவால் அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட் கார்டு தனியா தற்செயலா அந்த ஏரிக்கு போறாரு. அவர் அங்க பார்த்த காட்சி அவரை உறைய வச்சிருச்சு. ஏரியை சுத்தி எக்கச்சக்கமான எலும்புக்கூடுகள். அப்போ பிரிட்டிஷ் தான் நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. முதல்ல பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஜப்பான்காரங்க திருட்டுத்தனமா இந்தியாவுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணும்போது இந்த குளிர்ல மாட்டிக்கிட்டு செத்துட்டாங்கன்னு பயந்தாங்க. ஆனா அங்க இருந்த எலும்புகளை ஆய்வு செஞ்சப்போ அதுல இருந்த துணிகள், செருப்புகள், அது மட்டும் இல்லாம அதுல இருந்த நகைகள் எதையுமே ஜப்பான் நாட்டுக்கு சம்மந்தப்பட்டதா தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த எலும்புகள் ரொம்ப பழமையானதா வேற தெரிய வந்துச்சு. அங்க வெறும் எலும்புகள் மட்டும் இல்ல மக்களே, சில உடல்கள்ல இன்னும் தலைமுடி, தோல் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஏன்னா அங்க இருக்கிற அதீத குளிர் அந்த உடல்களை நேச்சுரலா மம்பிஃபிகேஷன் பண்ணி பாதுகாத்து வச்சிருக்கு. அந்த ஏரிக்குள்ள கிட்டத்தட்ட 300ல இருந்து 800 பேர் வரைக்கும் புதைஞ்சிருக்கலாம்னு கணிக்கப்படுது. இவங்க எல்லாரும் யாரு? ஒரே நேரத்துல இத்தனை பேர் எப்படி இறந்தாங்க? இதுதான் பல வருஷமா சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே புரியாம இருந்துச்சு. உத்தரகண்ட் மக்கள் கிட்ட ஒரு சுவாரஸ்யமான நாட்டுப்புற பாட்டு, அதாவது ஒரு ஃபோக் சாங் இருக்குது. அங்க இருக்கிற நந்தாதேவி கடவுளை தரிசனம் பண்ண கன்னோஜ் நாட்டு ராஜா ஜஸ்தவால், அவரோட கர்ப்பிணி மனைவி மற்றும் அவங்களோட வேலைக்காரங்க இந்த மலைக்கு போயிருக்காங்க. ஆனா போற வழியில ஆடல் பாடல்னு ரொம்ப ஜாலியா இந்த புனித இடத்துக்குரிய மரியாதையே இல்லாம போயிருக்காங்க. சாமி கும்பிட போற இடத்துல ரொம்ப ஆடம்பரமா ஆடல் பாடலோட போயிருக்காங்க. இதனால கோபமடைந்த நந்தா தேவி வானத்துல இருந்து ஒரு பெரிய இரும்பு மாதிரியான உறுதியான ஆலங்கட்டிகளை பொழிய வச்சதா ஒரு கதை இருக்கு. ஆராய்ச்சியாளர்களும் இதை ஓரளவு உண்மைன்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க கிடைச்ச மண்டை ஓடுகள்ல பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமா, அதாவது மேலே இருந்து ஏதோ பலமா தாக்கி மண்டையை உடைச்ச அடையாளங்கள் எல்லாமே இருக்குது. 2004ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிசர்ச் டீம் அங்கே போனாங்க. அந்த எலும்புகளை கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்தப்போ அவங்க 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதாவது கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அங்க இருந்த மண்டை ஓடுகளை செக் பண்ணப்போ எல்லாருடைய மண்டையிலையும் மேலே இருந்து பலமான அடி விழுந்த தழும்பு இருந்துச்சு. யாரோ மேலே இருந்து தடி வச்சு அடிச்ச மாதிரி அந்த ஓடுகள் எல்லாம் உடஞ்சி இருந்துச்சு. ஆனா உடம்புல வேற எங்கேயுமே எந்த இடத்துலையுமே காயமே இல்லை. அப்படின்னா இது ஒரு போரோ இல்ல ஆயுதங்களாலேயோ நடந்த கொலை இல்லை அப்படின்றது உறுதியாச்சு. அப்பந்தான் அந்த நாட்டுப்புற பாட்டு சொன்ன அந்த ஆலங்கட்டி மலை, அந்த ஒரு விஷயம் உண்மைன்னு நம்பப்பட்டுச்சு. கிரிக்கெட் பால் சைஸ்ல இருந்த அந்த ஆலங்கட்டிகள் இவங்க மேல விழுந்து எல்லாரும் அங்கேயே இறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தியரியுமே வந்துச்சு. ஆனா கதை இன்னும் முடியல. 2019ல நடத்தப்பட்ட அந்த டிஎன்ஏ ரிசர்ச் உலகத்தையே ஆச்சரியப்பட வச்சுச்சு. 5 வருஷம் நடந்த அந்த ரிசர்ச்ல 38 பேரோட டிஎன்ஏவை வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. அதுல கிடைச்ச ரிசல்ட் வச்சு அந்த ரிசர்ச்சர்ஸ் அங்க உள்ள பாடியை 3 குரூப்பா சொல்றாங்க. குரூப் 1 எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இவங்க தெற்காசியாவை சேர்ந்தவங்க, அதாவது நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க 800 ஏடி அந்த டைம் பீரியட்ல இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குரூப் 2 பார்த்தீங்கன்னா, இவங்க கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதி, அதாவது கிரீஸ் அண்ட் கிரீட் அந்த மாதிரி ஐலாண்ட்ஸ்ல சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குரூப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தென்கிழக்கு ஆசியா, அதாவது சிங்கப்பூர், மலேசியா, கொரியா அந்த இடத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில இருந்து ஒரு குரூப் இமயமலைக்கு எதுக்கு வந்தாங்க? நம்ம இந்தியர்களுக்கும் அவங்களுக்கும் என்னதான் சம்பந்தம்? இவங்க எல்லாரும் ஒரே நேரத்திலையும் சாகல. இந்த இந்திய குரூப் செத்து 1000 வருஷம் கழிச்சு தான் இந்த வெளிநாட்டு குரூப் அங்க வந்து செத்துருக்காங்க.
இது ஒரு மிகப்பெரிய மர்மம் தான். சரி, இந்த மர்மத்தை நேர்ல பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தோணலாம். ஆனா அது அவ்வளோ ஈஸி இல்ல மக்களே. இந்த ஏரிக்கு போறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அது ஒரு ஹை ஆல்டிடியூட் ட்ரெக். அங்க ஆக்சிஜன் லெவல் எல்லாமே கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு மூச்சு திணறல் வர்றதுக்கு கூட பயங்கரமான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல மக்களே, இந்த ரூப்கன் ட்ரெக் போறதுக்கு செம ஃபிட்னஸ் வேணும். சில சமயம் மேலே போனவங்களுக்கு அங்க இருக்கிற எலும்புக்கூடுகளை பார்க்கும்போது ஒரு விதமான பயம் வரும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய டூரிஸ்ட்கள் அங்க இருக்கிற எலும்புகளை திருடிட்டு வரவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக இந்த உத்தரகண்ட் ஹைகோர்ட் அங்க கேம்ப் அடிக்க கூட தடை போட்டிருக்காங்க. இப்போ நீங்க அங்க போகணும்னா முறையான அப்ரூவல் கவர்மெண்ட் கிட்ட வாங்கி, அதுவும் ஒரே நாள்ல நீங்க போயிட்டு வரணும். ஆனா அந்த இடத்தோட ஒரு அமைதி, அந்த எலும்புகள் சொல்ல வர்ற ஒரு கதை, அது ஒரு தனி அனுபவம் அப்படின்ற மாதிரி சிலர் நினைக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த ரூப்கட் போறவங்க பனிக்குள்ள இருந்து எட்டி பார்க்குற அந்த எலும்புகளை பார்த்து மிரண்டு தான் போறாங்க. அந்த மனிதர்கள் யாரு, அவங்க கடைசி நிமிஷத்துல என்னதான் நினைச்சிருப்பாங்க, இந்த இமயமலை அதோட மடியில இன்னும் எத்தனை ரகசியங்கள் தான் வச்சிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த மர்மத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிரீஸ் நாட்டு மக்கள் எதுக்கு இங்க வந்திருப்பாங்க? உங்க தியரியும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவ் கொடுக்கும். இன்னொரு மர்மமான இடத்தோட சீக்கிரம் வர்றேன். தேங்க்யூ. பபாய்.